சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜக பல்வேறு கோணங்களில் எதிரிகளை உருவாக்கும் என்றும் அதை முறியடிக்கும் வலிமை திமுகவிடம் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று மே 7ஆம் தேதியுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கும் நிலையில் தேர்தல் ஜுரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பணியாற்றிய திமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. ஈரோட்டில் நடைபெற்ற விழாவில் சென்னையிலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், பொது தேர்தலில் திமுக வெற்றியை பறிக்க எதிர்க்கட்சிகள் தரம் தாழ்ந்து பேசுவர் என்றார். இன்னும் ஓராண்டுல பொது தேர்தலை சந்திக்க போறோம். பொது தேர்தல் களத்தில் நம்முடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெற்றியை பறிப்பதற்காக எவ்வளவோ வேண்டுமானாலும் தரம் தாழ்ந்து பேசுவாங்க. ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட சதித்திட்டங்களுக்கு முதன்மை தடையா இருக்கிறது தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல எதிரிகளை உருவாக்குவாங்க, நாடகங்கள் நடத்துவாங்க. மேலும் எந்த திட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கும் வலிமை திமுகவிடம் இருப்பதாகவும் கூறினார். இந்த மாதிரியான நாடகங்கள் எல்லாம் நாம 75 ஆண்டுகளா ஏன் அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் நாம. அதனால எங்க என்ன திட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கான வலிமை நம்ம கிட்ட இருக்கு. அந்த வலிமை தான் நீங்க. உங்களை மாதிரி உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள், நம்ம மேல நம்பிக்கை வச்சு வாக்களிக்கிற தமிழ்நாட்டு மக்கள். மக்களை காக்க தமிழ்நாட்டை முன்னேற்ற 26இல் களம் காண்போம் என்ற முதலமைச்சர், தொண்டர்கள் உழைப்பை தர வேண்டும் என்றும் வரலாறு காணாத வெற்றியை காண்போம் என்றும் சூளுரைத்தார்.